வணக்கம். வாக்கியங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரு முழுமையான பொருளை தரும் சொற்றொடர் தான வாக்கியம். இந்த வாக்கியத்தையே பொருளின் அடிப்படையில் நாம் பிரிக்கிறோம். முதல்ல செய்தி வாக்கியம்னு சொல்கிறோம். ஒரு செய்தி நமக்கு வந்து சேர்ற மாதிரி. அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினான்ற ஒரு செய்தி, அது செய்தி வாக்கியம். அதுக்கடுத்து வினா வாக்கியம்னு சொல்கிறோம். கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். திருவெம்பாவை பாடுவேர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிறது. அடுத்தது கட்டளை அல்லது ஆணை வைக்கணும். அதாவது வந்து ஆணையிடுற மாதிரி, கட்டளையிடுற மாதிரி. மாணவர்கள் பள்ளிக்கு சீருடையில் வருக, அதாவது தவறாமல் சீருடையில் வரணும்னு சொல்கிறோம். உணர்ச்சி வாக்கியம், வியப்பா ஆச்சரியமாக பார்க்குறது, அடடா என்ன ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு சொல்லி கட்டடக்கலையை பற்றி பார்க்குறோம். அடுத்தது அமைப்பு அடிப்படையில் தனி வாக்கியம், தீபா வந்தாள்ன்றது ஒரு தனி வாக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தொடர் வாக்கியம், சூர்யா விளையாட்டு போட்டியில் பங்கேற்றான், வெற்றி பெற்றான், பரிசு வென்றான். கலவை வாக்கியம், அதாவது கலந்து வர்றது, சுதந்திர இந்தியாவே எனது நோக்கம் என காந்தியடிகள் கூறினார் அப்படின்னு சொல்கிறது. வினையை வச்சு வகை வாக்கியம் பார்க்கலாம். உடன்பாட்டு வினை வாக்கியம், அதாவது ஆம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சுபாஷ் சந்திர போஸை அனைவரும் அறிவர், ஏன்னா சுதந்திரத்துக்காக போராடினவர். எதிர்மறை வினை வாக்கினா சுபாஷ் சந்திர போஸை அறியாதர் இலர் என்று சொல்லலாம். அதற்கடுத்து செய்வினை வாக்கியம், அதாவது கருணாகர தொண்டைமான் திருப்பதி கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்கிறது செய்வினை வாக்கியம், அவர் செஞ்சார்ன்றதுனால. செயல்பாட்டு வினையாக கருணாகர தொண்டைமானால் திருப்பதி கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறது செயல்பாட்டு வினை. அடுத்தது தன்வினை, தனக்கு தானே செஞ்சு கபிலன் உண்டான், தனக்கு தானே சாப்பிட்றது. பிறவினை, கண்ணன் உண்பித்தான், மற்றவங்கள சாப்பிட வச்சார்.